ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் சில ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பயங்கரமான நாளானது வர இருக்கு. அது என்னைக்குன்னா 2026 ஆண்டுடைய 3வது மாதமான மார்ச்சுடைய 3ஆம் நாள் தான். அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 19ஆம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை மாசி பௌர்ணமியும் ஹோலி பண்டிகையும் வருது. இதனால தான் இது சிறப்பான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் சிறப்பானதுக்கு காரணம் கிடையாது. இந்த நாளில் தான் இந்த ஆண்டுடைய வானத்தில் ஒரு முக்கிய நிகழ்வானது நடக்க இருக்கு. அது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டுடைய முழு சந்திர கிரகணமானது நடக்க போடு. இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் தற்போது நடந்து 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த ஆண்டுடைய அடுத்த ஒரு முழு சந்திர கிரகணமானது நடக்க இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்தும் மாறும். அதில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 850 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட கிரகங்கள் ஒரே மாதிரியே அமைஞ்சு இந்த சந்திர கிரகணமானது இந்த டைம் நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தினாலேயே ஒவ்வொருவருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணத்தினால என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இப்போ நடைபெறக்கூடிய இந்த முதல் சந்திர கிரகணம் வானத்தில் இரத்த நிலவு போல காட்சி அளிக்க போகுது. ஆக்சுவலி இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியும். ஸோ எந்த மாதிரி பார்க்க முடியும், அதுக்கு நாம் ஏதாவது சிறப்பு கண்ணாடி பயன்படுத்தணுமாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பலன்களும் பரிகாரங்களும் அடுத்தடுத்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல் கிரகணமானது சூரிய கிரகணம், 2வது கிரகணம் சந்திர கிரகணம். அது இரவு 7:53 மணிக்கு முழுவதுமாக முடிவுக்கு வரும். கிழக்கு அடிவானத்தில் இந்தியாவில் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கிரகணமானது தெரியும். இந்த ஆண்டின் முதல் முழு சந்திர கிரகணமானது மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு வலுவா நிகழ இருக்கு. பூமி, சூரியன், சந்திரன் இவங்க 3 பேரும் நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைக்கும். அப்போது தான் இந்த சந்திர கிரகணமானது ஏற்பட இருக்கு. இந்த கிரகணத்தின் போது சந்திரன் இப்போ எப்படி தெரிவார்னா அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்க போகிறார். இதுக்கு பேர் பிளட் மூன். ஸோ இந்த பிளட் மூனுடைய தரிசனம் தான் இந்த வருடம் கிடைக்க இருக்கு. முழு கிரகண நிலை சுமார் 58 நிமிடங்கள் நீடிக்கும். இது இந்திய நேரப்படி மாலை வேளையில் நிகழ்கிறதுனால இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் பார்க்க முடியும். இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போதே கிரகணம் தொடங்குவதால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்துடைய இறுதி நிலையை நல்லா காண முடியும். மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிழல் கிரகணம் முழு கிரகணமாக மாறும். மாலை 5:32க்கு முழு கிரகணம் முடிவுக்கு வரும். இரவு 7:53 மணிக்கு கிரகணமே முழுவதுமாக முடிவுக்கு வரும். ஸோ இந்த டைம் இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் சந்திரன் உதிக்கும் போது இந்த நிகழ்வு கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தெரியும். அதுவும் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள திப்ருகார், திஸ்பூர், கோல்வாஸ்கத்தி, ஹலாங், இட்டாநகர் உள்ளிட்ட சில நகரங்களில் முழு கிரகணத்தையும் காண முடியும். இங்கு மாலை 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்தின் உச்சக்கட்ட நிலையை தெளிவாக காணலாம். ஆக்சுவலி சூரிய கிரகணத்தை போலன்றி இந்த சந்திர கிரகணம் ஆபத்தானது கிடையாது. வெறுங்கண்களால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது. இதற்கு சிறப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. அதனால் வானத்தில் நடக்கக்கூடிய கிரகணத்தை தெளிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கலாம். ஸோ இந்த கிரகணமானது சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு. புராணங்கள் படி ராகு கேது சந்திரனை விளங்கக்கூடிய காலமாக கருதப்படுவதால் இது பொதுவாக அசுப நிகழ்வாக கருதப்படுது. இந்நிலையில் எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அனைத்து ராசினர் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை கொண்டு வரும். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசினருக்கு வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை இந்த கிரகணம் கொண்டு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2-3-4 பாதம், ரோகிணியம் அப்புறம் மிருகசீரிடம் 1-2 பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சொல்ல காப்பாற்றக்கூடிய குணமுடைய ரிஷபராசினராக இருப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்திலிருந்து தைரியமாக எதையும் செய்ய ஒரு ஆற்றலானது தோன்றும். உங்களுடைய செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும். அதோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீங்க. தந்தை மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதோடு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானமானது இருக்கும். சகோதரர்களோடு ஒற்றுமையானது குறையும். அதனால் சகோதரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா முழு கவனத்தையும் கிரகணத்திலிருந்து செலுத்த வேண்டும். அப்போ தான் எதிர்பார்த்த பணம் கைக்கு சேரும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும். அதோடு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது இந்த கிரகணத்திலிருந்து அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமானது உண்டாகும். குடும்பத்தோடு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீர்கள். தந்தை வழி உறவினர்களோடு இருந்து வந்த மனசிலசம் அகலும். அதோடு ஆன்மீக எண்ணமானது அதிகரிக்கும். உங்களுடைய பொருட்கள் மீது கவனம் தேவை. சாதுரியமான செயல்களால் இந்த கிரகணத்திற்கு பிறகு லாபம் உண்டாகும். அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் சாதுரியமாக செய்ய பாருங்க. பெண்களுக்கு கூட எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டிங்கன்னா சிறப்பாக எல்லாமே செய்ய முடியும். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்கள்லையுமே அதிக கவனம் தங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தன்னம்பிக்கையோடு அதிக காரியங்களில் கவனம் செலுத்துங்க. வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்த ஒரு ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலம் கல்விக்கான உதவிகள் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த மாதிரி தான் கிரகணத்தினால உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப ரிஷப ராசிக்காரங்க நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சந்திர கிரகணத்தினால சில ஆபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணம் நடைபெறும் போது நீங்கள் கிரகணம் தொடங்கக்கூடிய 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. குறிப்பாக ரிஷப ராசிக்கார பெண்கள் கர்ப்பமாக இருந்தீங்கன்னா கிரகண நாளான அன்னைக்கு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. கோயில்களுடைய அனைத்து நடைகளுமே சாத்தப்பட்டிருக்கிறதுனால பூஜரையும் அந்த நேரம் சாத்தியிருக்கிறது நல்லது. செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் கூட தர்பை புல்லினை போட்டு வைத்திருங்க. கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யுங்க, இல்லை ஒளிபரப்பு செய்து கேளுங்க. அதே போல் சந்திர கிரகணத்துக்கான துதியும் பாராயணம் செய்யுங்க, ஒளிபரப்பு செய்யுங்க. கிரகணம் முழுவதுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிந்ததுக்கு பின்னாடி குளித்து விட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்கிற மாதிரி சாப்பிடாமல் இருக்கணும். ஆலய தரிசனம் செய்துறது, இல்லை வீட்டில் பூஜையில் தீபமேற்றி வழிபடுவது, இதெல்லாம் செய்திங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததுமே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. கூட ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே நீங்கள் உணவு எதுவாக இருந்தாலும் உட்கொள்ள வேண்டும். தண்ணீரை கூட குடிக்க வேண்டும். கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடுகளை பாராயணம் செய்வது கேட்கறது நல்ல பலனை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். இது எல்லாமே கிரகணத்தின் போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகண தோஷம் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் இதெல்லாம் செய்து நீங்கள் கிரகணத்திலிருந்து தப்பிங்க என்பதை உங்களுக்கு சொல்ல வர. ஸோ இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ இனிமேல் சந்திர கிரகணத்தை பற்றி வரும். அதெல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.